அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியுடைய ஃபிஷரிஸ் அண்ட் அலைடு கோர்சஸான BFSC அண்ட் பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்கு, அப்புறம் அது சம்மந்தமாக பிவொகேஷனல் கோர்ஸு நிறையா இருக்குது. இந்த 2022க்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கோர்ஸுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. ஸோ இப்போ இந்த விஷயம் என்னென்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் இது ப்ராஸ்பெக்டஸ்லையும் இருக்குது, எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸ்டெப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UG அட்மிஷன் 22-23 அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அது பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸு ஓப்பன் ஆகும். ப்ராஸ்பெக்டஸை அது கவனமாக படிங்க. வெப்சைட் இதுதான் கொடுத்துருக்கிறது. ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி ப்ராஸ்பெக்டஸை படித்து பாருங்கள். அப்புறம் கிளிக் ஆன் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கு, அதை பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்றதை கவனமாக படித்து பாருங்கள். ஸ்டெப் 3ல் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் டு என்ஷூர் தே ஆர் ஹேவிங் சாஃப்ட் காப்பீஸ். ரொம்ப முக்கியம். அதாவது சாஃப்ட் காப்பியோடைய சர்டிஃபிகேட்ஸு, டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் சாஃப்ட் காப்பியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே படித்து ப்ராஸ்பெக்டஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். பட் மினிமம் ரெக்குயர்மெண்ட், இது மினிமம்னா கம்பல்சரின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, உங்கள் சிக்னேச்சரு, அப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், இது வந்து கம்பல்சரி அங்கே இருக்கணும் இருக்குது. ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா, கிளிக் ஆன் அப்ளை பட்டன் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தட் அப்பியர்ஸ். நியூ, ஏன்னா இப்போ இந்த வருஷம் புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்ஸ் நியூ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா லாகின் பண்ணி பார்க்கலாம், அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு. ஓகேங்களா? இப்போ ஸ்டெப் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ் லாகின் தர் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இப்போ அந்த ஸ்டெப்பு 4ல் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணதுக்கு டீட்டெயில் கொடுத்தோன்னே உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு OTP வரும். இந்த மொபைல் நம்பரு இமெயில் ஐடியும் தயவுசெய்து மாற்றிடாதீங்க. இந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு தான் கடைசி வரைக்கும் உங்கள் கம்யூனிகேஷன், தொடர்பு எல்லாமே அதில் வச்சு தான் வந்துகிட்டே இருக்கும். அதனால் கரெக்டான நம்பர் கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக சரி, ரிஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ் வந்து ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா OTP வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தா லாகின் பண்ணி உங்களை மற்ற டீட்டெயிலாம் என்னென்ன கேட்டிருக்க ப்ராசஸ் பாருங்கள். ஸ்டெப் 6 5 பார்த்தீங்கன்னா ப்ராசஸை முடிங்க. ஸ்டெப் 6 வந்து சேவ் பட்டன், அப்பப்போ தேவைன்னு சொன்னால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ சேவ் பண்ணியிருந்தால் தான் அந்த SMS ஆத்தென்டிகேஷன் வரும் இருக்குது. ஸ்டெப் 7 ஒன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கோர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க, கோர்ஸை செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியாச்சு, ஃபைனல் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கும்பொழுது மேக் பேமெண்ட் வந்து எப்படி பண்ணுறது, ஒன்று ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங்கு, டெபிட் கார்டு இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது. அதை ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், பேமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் பேமெண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதாவது சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட்டுன்னு வரணும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு SMS அண்ட் இமெயில் ஐடி கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அப்ளிகேஷன் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வித் நம்பரோடு வரும். ஸோ அதை நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் இமெயில் ஐடியை செக் பண்ணி பாருங்கள், வந்திருக்கும். SMSக்கு ஃபோன் நம்பரை ஃபோனில் பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள், நோட்டு. SMS அண்ட் இமெயில் வில் பி சென்ட் ஒன்லி டு தி ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர். என்ன நம்பரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தான் வரும். தயவுசெய்து அதை எதுவும் மாற்றிடாதீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ இதுதான் ப்ராசஸ், எப்படி அப்ளை பண்ணுற ப்ராசஸ் சொல்லியிருக்கேன். இதில் எது சந்தேகங்கள், கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV School.